மரணம் அடைந்தது. அந்த மங்களம் அப்படி பார்க்கும்போது, அம்மா நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு சீதைக்கு ஆசிரியை போய் சொல்றாரு. இதுவும் அதற்குடைய மாயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய சந்தேகம் பண்றாங்க. அந்த சூறாமணியை காட்டுறாரு. சூறாமணி காட்டினாங்கன்னா ராமனுக்கு நெருங்கியதாக இருக்கணும் அப்படின்றது முக்கியமானதாக. இவ்வளவு பேர் இருக்கிற நம்ம யாரும் வீட்டுக்கு கொண்டு வர சொல்ல, இந்த பிள்ளை ராண பிள்ளை நம்மளை வீட்டு நான் சொல்லிட்டு அழைத்து போக சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி சொல்றதுனால இந்த சொல்லி ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கிறது எல்லாரும் பொருள் வேணும், ஒரு பூ வேணும், இந்த அச்சர்கள் எல்லாம் வேணும். திரும்பி பார்க்கறாங்க, ஒரு கொடி ஒன்று ஓடுது. அந்த கொடியிலிருந்து ஒரு இலையை பிடிச்சாங்க, ஒரு சாந்த வெட்டலை. அந்த வெத்தலை பற்றி நித்திய ரஞ்சினி பவா என்று ஆசிரியருக்கு இந்த சீதை வாழ்த்தனால இந்த வெத்தலை கொடியானது மகத்துவம் இருக்கிறது. சிரஞ்சீவி தத்துவத்தோடு வாழ வேண்டும் என்பதனாலே அந்த வெத்தலையை வச்சு படிக்கிறோம். அது கூட பாக்கியம் வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது மங்கள பொருள்கள் 10. அந்த 10 பொருள்ல சாமரம், கண்ணாடி, நெருப்பம், பாக்கு, இப்படி 10 பொருட்கள். அந்த வாக்கியம் வச்சிருக்கிறாங்க. அந்த வாக்கியம் அந்த 10 பொருட்கள் ஒரு பொருள் அந்த பாக்கு. அதனால்தான் பாக்கு வச்சு திருக்குற பாருங்க, இந்த கொட்டை பாகை வச்சு கறி பாக்கு, கொட்டை பாகை வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அவிச்ச பாக்கு. அது மொழியா வச்சுக்கிறதுனா எப்படி பார்க்கும்போது அந்த மங்கள பொருள்ல ஒரு பொருள் அதை பார்த்து சிரஞ்சீவியாய் மங்களமாய் வாழியடி வாழியாய் வாழ வேண்டும் என்பதனாலே இந்த இறுதியை இந்த தாம்பரத்தை கொடுக்கின்றோம். மீண்டும் மீண்டும் இந்த யாகத்தை நடத்தவும் மீண்டும் மீண்டும் கலந்து வருவதை நமக்கு தீர்த்தாயில் கிடைக்கவும் இது கலந்து வருவதற்கு வல்லமை பெற வேண்ட வளங்களும் செல்வங்களும் எனக்கு செழித்து வந்தவும் நல்ல ஞானங்களும் வித்யா கோஷங்களும் பிள்ளைகளுக்கு கீர்த்திகள் அடையக்கூடிய பதவி கிடைக்க உத்தியோக பிராப்தி அடைய வேண்டியும் உத்தியோக பிராப்திகள் உயர் பதவி கிடைக்க வேண்டியும் இந்த வல்லமையோடு கிடைக்க வேண்டும் என்று தாம்பூலத்தை சமர்ப்பணம் செய்கின்றோம். ஓம் சுமகே இவையெல்லாம் கொடுத்தவரது மிகுந்த நெறியை நிரப்பி நிறைவு ஆகோடி நிறை அடி நல்குதல் என்ற நிறைவு ஆகோடியை பூரணமாக சமர்ப்பணம் செய்கின்றோம். பூரணாகியை